டேய் ராகுலு, ராகுலு எங்கடா இருக்க? எங்கே போயிட்டான் அந்த பையன்? காலங்காத்தால ஆளக்கானா எங்கேயாவது போயிடுவான். ஃப்ரெண்ட்ஸ் வர விளையாட சுற்றுறது, ஊர் சுற்றுறதுக்கு போயிடுவான். இப்படி தான் பண்ணுவான். டேய் ராகுலு, எரும மாட்டு பையல எங்கடா போயிட்ட? ஐயய்ய, என்னடா இவனை கூப்பிட்டா நாய் வேற குலைக்குது பக்கத்தில். என்ன விஷயம்? இதுக்கு பசி வந்துருச்சோ? இதுக்கு சாப்பாடு பண்ணுமோ? ஆமாம், ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்க்குறோம், வரலன்னா அவ்வளோதான். அந்த நாய்க்கு தான் எடுத்து சாப்பாடு போட்டுடணும். அம்மா, ஏம்மா அப்படி அண்ணனை கூவிக்கிட்டே இருக்க? என்னம்மா விஷயம்? அடிப்போடி நீ வேற. அவன் ரொம்ப நேரமாக சாப்பிட கூப்பிட்றேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டு ஊரை சுற்றிட்டு போயிட்டு இன்னும் ஆளையே காணாண்டி. எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணுறது? எனக்கு பசிக்குதுமா, எனக்கு வந்து சாப்பாடு போடுமா. உன் பையனை தான் நீ கவனிச்சுக்கிட்டே இருப்பம்மா, நீ எப்போ பார்த்தாலும். அது ஒன்றும் இல்லடா பாப்பா, அவன் தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து பணத்தை கொடுக்குறான். அதை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுக்காக தானே அவனை ரொம்ப கவனிக்கணுமா இல்லையா? அப்போ நீ சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் சாப்பாடு போடுவேன். நான் காலேஜ் போகிற வர எனக்கு நீ சாப்பாடு போட மாட்டேன். அடிப்போடி நீ வேற. இப்போ பார்த்தாலும் நீ எதையுமே புரிஞ்சுக்கவே மாட்டேன். ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்ப. அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசிகிட்டு இருப்ப. உனக்கு இதே தான் வேலை. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுற? எத்தனை நாளைக்கு அவனும் கவனிக்கிறான்னு நானும் பார்க்குறேன். அப்போ தானே தெரியும் அவன் பொண்டாட்டி வந்தா எப்படி அவனை கவனிப்பான்ட்டு. விடிடி, இதுக்கு ஏண்டி அழுதுட்டு இருக்க? வா, சாப்பாடு போடுறேன் வா. உன் சாப்பாடு ஒன்றும் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் போய் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஸ்வேதா பாப்பா, இப்படி அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கணும், கேட்டுக்கணும். இப்படி எய்த்து பேசினீங்கன்னா அவ்வளோதான், சொல்லிட்டேன். அம்மா அடிக்க வந்துடுவேன். அடப்போம்மா, ஒன்றும் வேண்டாம். உன் சாப்பாடு ஒன்றும் வேண்டாம். அடிக்க வந்துடுவேங்கிறீல, நான் ஹோட்டலே போய் சாப்பிட்டுக்கிறேன். போ, கோச்சிட்டு போகிறேன் போ. இப்போ என்ன சொன்னேன்? இப்படி கோச்சிட்டு போகிறா? சம்பாதிக்கிறா, அதனால் காசு கொடுக்குறான், அதனால் அப்படி கவனிக்கணும்னு சொன்னேன். இதுக்காக இவ்வளோ கோபமா? கடவுளே, என்னத்தான் சொல்ல. டே ராகுலு, பாரு, உன்னால் இப்போ எவ்வளோ சண்டை வருதுன்னு. பேசாமல் வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் தொலையேன். இப்போ யாரும் உன்னை வந்து இது பண்ணிக்கிட்டா? கொஞ்ச நேரம் பார்ப்போம் வரானான்ட்டு, இல்லைன்னா நம்மளும் போய் சாப்பிட்டு போய் படுக்க வேண்டியதுதான். ஏமா இப்படி உட்காந்துருக்கா? என்ன சாப்பாடு செஞ்ச காலையில்? என்னாச்சு உனக்கு? டேய், எவ்வளோ நேரமாக உன்னை கூவிக்கிட்டு இருக்கேன். உன் காதலே உழுவலையாடா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா உன் காதே எல்லாம் மட்டாயிருமோ? ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உன்னால் பாரு, உன் தங்கச்சி கோச்சிட்டு போயிட்டா. ஏன்டா இப்படி பண்ணுற? ஏமா என்னம்மா ஆச்சு ஸ்வேதாக்கு? என்னம்மா பண்ண நீ? ஏன் கோச்சிட்டு போயிட்டாவ? கூட பிறந்த தங்கச்சி கோச்சிட்டு போயிட்டா அப்படிங்கிறேன். என் பாட்டுக்கு சிரிச்ச மக்கள் இருக்குங்க பாரு. சொல்லணும், எல்லாத்தையும் என்னைய சொல்லணும். அது ஒன்றும் இல்லைடா, உன்னை கவனிச்சேன்னு அவளுக்கு கோவம் வந்துருச்சு, அதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியாம்மா? எனக்கு பசிக்குதுமா, எனக்கு முதல் சாப்பாடு போடுமா, அப்புறம் பற்றி அவளை பற்றி பேசிக்கலாமா? அட பாவி பயலே, இப்போயே இப்படி பண்ணுற? கல்யாணம் கட்டி குடிச்சா நிறையா மாறி எவ்வளோ இருக்கே. அவள் சொன்ன மாதிரி அவ்வளோதான். நானும் தங்கச்சியும் ஓரமாக உட்காந்துக்கணும், பொண்டாட்டி நீ ராஜ்யம் பண்ணுவீங்க. ஏண்டா அதான் நடக்க போகுது. என்னம்மா முழவிக்கிட்டே இருக்க? வாமா உள்ளார, பசிக்குதுமா. சரி வா, போட்டு தொலைறேன், திருண்டு போ. இவ்வளோ கோவமா நீ ஒன்று எனக்கு சாப்பாடு போட வேணாம், உன் சாப்பாடு ஒன்றும் வேணாம், நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் போ. அடக்கடவுளே, ஆளுக்கு ஒரு தசையாக கோச்சிக்கிட்டு போயிடுச்சுக்க. நான் என்னத்த சொல்ல? செஞ்ச சாப்பாடெலாம் வீணாயிரும் போல இருக்கே. வட்டு நைட்டு இங்கே தானே சாப்பிடுவாங்க. 2 பேருக்கும் காலை ஊட்டின இட்லியை ஊற்றிடுவோம். நம்ம மட்டும் புதுசாக தோசை ஊற்றி சாப்பிடுவோம். அப்போ தான் அதுங்களுக்குலாம் அருமை தெரியும். எங்கக்கா உன் மருமகள் ஆளக்கானா? ஊருக்கு எதுவும் போயிட்டாளக்காவ? அடிப்போடி நீ வேற. அவன் எங்க ஊருக்கு போறான்? இந்த வீட்டை விட்டு தாண்டவே மாட்டா போல இருக்கு. நானும் எனக்கு புட்டு சாப்பாடா செஞ்சு சாப்பிடான்னு பார்த்தா அவன் இந்த வீட்டை விட்டே கிளம்ப மாட்டேங்கிறாடி. அவ ஏன்க்கா அப்படி என்னக்கா சமைச்சு போடுறான் உனக்கு? அடப்போடி நீ வேற. மேகி, பாஸ்தா, சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ்னு அதை வேண்டி எனக்கு சமைச்சு போடுறாடி. வயசான காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு என்ன செரிமான மாதிரி ஆக போகுது? இதை போய் போடுறா, என்ன தெரியும் நான் சொல்ல. ஏன்க்கா நீ உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியதானே? நீ அதை போய் சாப்பிட்ற? சரி, வேற ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா கேஸ் வீணா போகுது, சீக்கிரம் கேஸ் காலி ஆகுது. என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு என்ன கேட்குறாடி கேள்வி. என் பையனும் அதுக்கு ஒத்து ஊதுறாண்டி. என்னத்தான் சொல்லடி? ஏன்க்கா இப்படி இருக்கா? உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும்லக்கா அவளும். அப்போ தானேக்கா உனக்கும் நல்லா இருக்கும், உனக்கு பிடிக்கும், நீ நல்லா உடம்பு சாப்பிட்டு தெம்பா இருப்ப. ஆமா பாடி, அவள் செய்யறதே சாப்பிட்டு நானும் வத்தி போய் கிடக்கிறேன்டி. என்னாலே முடியலடி, தலையெல்லாம் மயக்கமா வருதுடி, வேலையே செய்ய முடிய மாட்டேங்குது. அவள் செய்யற சாப்பாடு எனக்கு வாய்க்கே போக மாட்டேங்குதுடி. சரி விடுக்கா, பார்ப்போம் என்னான்ட்டு. யாரு அது பெல் அடிக்கிறது? என் மருமக வந்துட்டாலோ? வெளியே போனவ?
ஐயோ யாருன்னு போய் பாருக்கா, அவ்வளோதான். என்னை பார்த்தானா அவ்வளோதான், ஏசுவா என்னை பார்த்து. சீக்கிரம் போக்கா, போய் பாருக்கா. ஏன்டி அவளுக்கு பார்த்து பயப்படுற? அவளுக்குலாம் ஏன்டி பயப்படணும்? அவள் தானே நம்மளே பார்த்து பயப்படணும். ஆமாண்டி, அவளுக்கும் பயப்பட வேண்டியதாக இருக்குடி. ஏதாவது நம்ம தப்பாக பண்ணிட்டோன்னா என் பையன்கிட்ட சொல்லி எனக்கும் அவளுக்கு சண்டையை முட்டி விட்டுருவாடி. அது வேறு பயமாக இருக்குடி. அப்படியாக்கா, இப்படிலாம் நடக்குதா வீட்டுக்குள்ளார? சரி போக்கா, பெல்லு வேறு அடிக்குது, யாரும் போய் பாருக்கா முதல்ல. எக்கா எக்கா, வசந்திக்கா, நான் தான் ராணி வந்திருக்கேன். அட ராணியா? நான் கூட என் மருமகள நினச்சி பயந்துட்டேன்டி. வாடி ராணி, எப்படி இருக்க? ராணியக்கா வாக்கா, நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாகுது. என்னடி ராணி, எப்படி இருக்க? அதிசயமா உன் காத்து இங்கே வந்து விசுது, என்னாச்சு? நீ விஷயம் இல்லாமல் அந்த பக்கம் வரவே மாட்டியே. அட போக்கா, நீ வேற. என் பிள்ளைங்க ரெண்டும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுங்க. என்னை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு என் மேலே கோவப்பட்டுட்டு சாப்பிடாமே போயிடுதுங்கக்கா. அதான்க்கா என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா. ஏக்கா ராணிக்கா, என்னக்காச்சு? நீ என்னக்கா பேசின பிள்ளைங்கள்ட்ட போய்? அது ஒன்று இல்லடி மது, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு ரெண்டும் சண்டை போட்டுக்குதுங்கடி. வீட்டில் இருக்கவே முடியலடி. அதுக்காக தான்டி அக்கா தேடி வந்தேன். ஆமாம், நீ என்னடி மது இங்கே வந்திருக்க? உன்னை பார்க்கவே ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கியாடி? நல்லா இருக்கேன்க்கா, ஏதோ இருக்கேன்க்கா. சரி, வசந்தி அக்காவும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக தாங்க பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். விடுக்கா, நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட கோச்சிக்காமல் வேற எங்கக்கா கோச்சிக்க போதுங்க. இதுக்கெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துக்காதக்கா, விட்டுருக்கா நீயே. விடுடி ஜோதி, இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைக்கா, அதுங்களுக்காக நம்மளும் பாடுபடுறோம். ஆனால் அதுங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதுக்கா. ரெண்டும் தர்க்கம் பண்ணிகிட்டே தான்க்கா இருக்குங்க. சரி விடுடி ஜோதி, இங்கே வந்து ஏன்டி அதே புலம்பிட்டு இருக்க? வேறு விஷயம் பேசலாண்டி. ஆமாம் வசந்திக்கா, நான் கூட உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இங்கே வந்து என் தலையில் பாருக்கா எவ்வளோ ஒயிட் கார்ஸ் நிறையா இருக்குக்கா, வெள்ளை முடி. என் பையன் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க்கா. இந்த வயசுலேயே பாரு உனக்கு இவ்வளோ வெள்ளை முடி வந்துருச்சுன்னு. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுக்கா, நீயும் நல்ல டிப்ஸாக சொல்லுவா. அதுக்காக தான்க்கா உங்ககிட்ட வந்தேன். மறந்துட்டேன் பாருக்கா, இப்போ தான்க்கா ஞாபகம் வருது எனக்கு. ஆமாக்கா, எனக்கும் அங்கங்கே ஒயிட் ஹேர் நிறையா வந்துருச்சுக்கா. எனக்கும் டிப்ஸ் சொல்லுக்கா. அது ஒன்றும் இல்லைங்கடி, நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, சீக்கிரமே உங்கள் ஒயிட் ஹேர் குறைஞ்சிரும். சமையலுக்கு யூஸ் பண்ணுறீங்களே கருவேப்பிலை, அதை தாளிக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் தூக்கி போடக்கூடாது. கருவேப்பிலை எல்லாம் அதெல்லாம் சாப்பிடணும். கருவேப்பிலை சாப்பிடணும், கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம். முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதெல்லாம் தலைக்கு போடலாம் அரைச்சி. அப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி போடலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி ரெண்டுமே போடலாம். செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ இருக்கடி, 5 இதழ் செம்பருத்தி பூ, ரெட் கலர், அது போடுங்கடி. அது ரொம்ப நல்லது, அதுவும் தலைக்கு நல்ல கருப்பு கொடுக்கும். அப்புறம் முருங்கைக்கீரை இருக்குல்ல, அது சூப்பராக இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும். வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அதோட முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அரைச்சி வடிகட்டி, அதோட கோகோனட் க்ரீம் இருக்குல்ல, கோகோனட் க்ரீம், அதை வந்து நைட்டு தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா க்ரீம் மாதிரி இருக்கும், கீரை தண்ணி மாதிரி இருக்கும். அது தண்ணியை வடிகட்டி க்ரீமை மட்டும் போட்டு இந்த வடிகட்டினதோட போட்டுட்டு க்ரீமை போட்டுட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக முடி வளரும், சூப்பராக இருக்கும். முடியும் நல்லா கருன்னு வளரும். இதை டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கடி, சூப்பராக இருக்கும் முடியும் உங்களுக்கு. சரிக்கா, அந்த கோகனட் க்ரீம்ங்கிறியே, அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வைக்கணுமா அரைச்சி நைட்டு? அது ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுடி, ரூம் டெம்பரேச்சரில் வெளியே தான் வைக்கணும். காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக அரைச்சதை காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ரீம் மேலே தங்கியிருக்கு, கீழே தண்ணி இருக்கும். அது தண்ணியை வடிகட்டினா க்ரீம் மட்டும் வரும். அதை வந்து இந்த முருங்கைத்தலையோட வெந்தயம் அரைச்சோம்ல, அந்த வடிகட்டினோட அந்த முருங்கைத்தலையோட இந்த க்ரீமை போட்டு அப்ளை பண்ணுங்கள். நல்லா தடவி அப்ளை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், முடி நல்லா வளரும். ஒரு மாதம் இதை யூஸ் பண்ணுங்கள். முடி குரோத் அவ்வளோ சூப்பராக வளரும். முடி நல்லா கருப்பாக நல்லா டார்க் கருப்பு கலராக மாறும். சரிங்களா? நான்லாம் சின்ன பிள்ளைலாம் போட்டு எனக்கு நல்லா கருப்பாக இருந்துச்சு. இப்போ வயசாகிடுச்சதுனால முடி நல்லா வெள்ளையாயிருது, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தியா முடி நல்லா அடர்த்தியாக இருக்கு எனக்கும். அதே மாதிரி இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ ரெண்டையுமே அரைச்சி தலையில் போட்டினாலும் நல்லா கருப்பாக மாறும். சரிங்களா? அதோட கருவேப்பிலை, இந்த 4 ஐட்டம் கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, கரிசலாங்கண்ணி, அப்புறம் வந்து முருங்கைக்கீரை 5ஐயுமே போடுங்க. முடி நல்லா கருன்னு வளரும். வேறு ஒன்றும் இல்லை பார்ப்பாங்களா? வேறு ஒன்றும் இல்லைக்கா, உங்ககிட்ட வந்தாலே மனசு ஹாப்பியாகிடுதுக்கா. நீ சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோங்க்கா. தேங்க்ஸ்க்கா. ஆமாக்கா, நீ சொல்லும் போதே எனக்கு தலையில் அப்ளை பண்ணி பார்க்கணும்னு தோணுதுக்கா. நீ போய் உடனே போய் ரெடி பண்ணுறேங்க்கா. சரிக்கா, நாங்களும் கிளம்புறோம், மணி ஆயிடுச்சு. நீ போய் வீட்டு வேலையில் பார்க்கணும்ல. சரிக்கா, வரோங்க்கா, நாங்களும் கிளம்புறோங்க்கா. ஆமாக்கா, பாய்க்கா. ஓகேங்கடி, 2 பேர் போயிட்டு வாங்க. சந்திப்போம், பார்ப்போம், விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.